ஐயா பைசா சாப்பிட்டாச்சு. இப்ப நான் எங்க போறேன்? அவங்க ஆட போறம்மா ஆட போறம்மா விளையாடி வீடு வருகிறேன் சென்று வருகிறேன். விளையாடி வர வரைக்கும் வர நேரத்துக்கு பாடு பழம் கம்பி அடிக்க கூடாது. அது அங்க போனா ஆயு உஞ்சி அடிச்சிடும். உண்டா எத்தனை மரகா தின்னா வச்சு அங்கிருந்து எத்தனை மரகா தின்னா மாதிரி கும்பலா பேடு வச்சுட்டு வரானா இது எப்படி வாழ்ந்துச்சு? அருவாயா ஆர்வம் போல ஊத்துல ஊக்குல அழி பிடிச்சுக்கணும். ஓடுவாயா உண்டா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னா இப்படித்தான் பேடிட்டு அவன் சொத்தை தான் அரைக்கணும். நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமா? என்ன விளையாடலாம்? விளையாடலாம். என்ன வீடு கட்ட போற? வீடு கட்டினா நான் கொத்தனார். ஆமா ஆமா. வீடு கட்டின பிறகு அப்புறமா சொல்றேன் விளையாடலாம். வா வா தம்பி நாலு ரூம் இருக்குது. சாமி ரூம் ஒண்ணு ஆமி ரூம், இன்னொன்னு ஹாலு, இன்னொன்னு 8 ரூம், இன்னொரு ரூம் ஆமி ரூம். நானே காட்டுக்கு மாடு ஓட்டிட்டு ஏர்வாட்டு போயிடுவேன். நீ தான் பொம்மையாட்டி சாப்பாடு ஆகி வைக்கணும். உடவாயா உண்டா எல்லாம் ஒண்ணு ஒருத்தர் போடுவேன். நீ சும்மா வந்துடுவான். சும்மா வந்துடுவான். நீ சோறாகி வைப்பியோம். நான் போயிட்டு காட்டுல செஞ்சுட்டே வருவேன். ஓ நீ ஆம்படியா நான் ஒண்டாட்டியா? வடாரவதிமான நான் ஏமாந்துருந்தா எனக்கு ஓத்து உள்ள ஒருத்தருவீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஆம்பளை பிள்ளைங்க தானே. ஆமா. நான் என்ன பண்ண போறேன்? நீ அறியா நீ பொங்கல நீ சும்மா எனக்கு கொண்டாடி சும்மா கொண்டாடி. ஆமா. உனக்கு புருஷன் சும்மா புருஷன் சும்மா புருஷனா? ஆமா. இருக்காட்டா அவளு சீக்கிரம் ஆகட்டும். குத்து கட்டி போச்சு. ஓராகுமா உங்களுக்கு குத்து கட்டி போச்சு. தானே யாரா எப்படி உட்காந்து
கம்பெனி வாய உண்டமான இது ஓரு, இது ஒயம்பு, இது அசம், இது ஊரத்துக்கிழங்கு, இது அப்பளம், இது வயாசம், இது அடை, இது ஊரத்துக்கிழங்கு. பொண்டாட்டி ஒல்ல ஆம்படியா சோறு ஆகிட்டியா? ஒரு நாள் ஆகிட்டான். அப்ப சோறு கை கால தண்ணி குடுறி. அது வேற நான் ஏஞ்சிரு ஒன்றும் இல்லடா. எப்படா ஏஞ்சிருக்கோ? தண்ணியா குடிச்சாதான் தொப்ப முடியாது. குடிச்சு குடிச்சு வெளியால வருது போகுது. உண்மையிலேயே கண்ணனை விட பலராமர் தான் ரொம்ப அழகு வாய்ந்தவர். ஆதி காலத்துல இந்த தெருக்கூத்தாடிங்க அவரை காமெடியா நடிக்க வச்சாங்க. அதனாலதான் முதியோர்கள் செய்ததை நாங்களும் செய்கிறோம். ஆனா யாரும் தப்பா நினைச்சுக்காங்க. கண்ணனை விட பலராமர் தான் ரொம்ப அழகு வாய்ந்தவர். அர்ஜுனனுக்கு 32 லட்சணம் சொல்லுவாங்க. அதே போல 32 லட்சணம் புரிஞ்சவர் தான் அந்த பலராமன். அண்ணா தம்பி பின்னாடி சோறு போடு. உக்காரு. சோறு போடு. நான் உனக்கு ஓர் ஊத்துறேன். முட்டி மாட்டு தான் சாப்பிடும். எந்த ஊரே சாப்பிடு போ. இது ஓரு, இது அசம், என்ன குழம்பு, என்ன ரசம், என்ன சோறு? இது இது எல்ல சோறு, எல்ல சோறு இல்ல வெள்ளை சோறு. இது அருப்பு குழம்பு, பருப்பு குழம்பு. அதுல வந்து உருங்கா ஓட்டு வச்சிருக்கிறேன். உருங்கா அருப்பு குழம்பு. இது அசம், இது ஊரத்துக்காய்ங்க, உருளைக்கிழங்கு. இது ஊரத்துக்காய்ங்க, இது அடை. சரி எல்லாம் வச்சுட்டியா? நான் சாப்பிடுறேன். சொல்லுவா. வெண்ண சின்னவாயால் கண்ணன் முன்னை வாரி உண்டே.
என் தாயாகப்பட்டது என் வயிற்றடா என் வாயை திறந்து காக்கடா மண்ணை தின்னாதடா கண்ணா என்று ஓரடி அடித்தது. அப்படி அடித்த போது என் வாயை திறந்த போது இந்த என் குஸ்திக்குள்ளே இந்த உலகத்தையே கண்டிருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தது அவங்களுக்கு ஞாபக மறதியாக செய்ய வேண்டும் தவிர இல்லை என்றால் இந்த துவாபர யுகத்திலே நான் கண்ணனாக வந்தது நினைத்த காரியம் நிறைவேறாது. இப்போது இது என் குஸ்திக்குள்ளே உலகத்தையே பார்த்தது அப்படியே மறந்து போக வேண்டும். அம்மா அண்ணா அண்ணா ஏன் காயம்? என் தாய் மாதிரிப்பட்டபடிதான் இந்த உதட்டில உன்னுடைய கரமாகப்பட்டது பட்ட உடனே இந்த கணையாழியாகப்பட்டது லேசாக கிழித்து விட்டது. இன்று முதல் எனக்கு இந்த தாய் மோதிரம் என் பட்டபடியால் தாய் மோதிரம் அம்மி பையன் ஆமி தம்பி சாமி ஆமி தம்பி தப்பா பேசக்கூடாது. ஓடி ஓய ஆறுவது மோல அவன் ஓத்து அடிக்கிறான். எவ்வளோ பையன் தம்பி சின்னம்டா ஏன் ஊனி பையன்? அம்மா அண்ணா நேத்து போய் நாங்க விளையாட போகும்போது இப்படி திரும்பிடா நேத்து அங்க போய் பிள்ளையார் கோயில் சொந்தல விளையாட போகு அண்ணா என்ன எப்படி வச்சான்னு தெரியும். எப்படி வச்சான்? இப்படி அந்த ஜோட போய் என்ன வாதி 2 வாய் 6 சரி அம்மா எங்களுக்கு இருவருக்கும் பசியாக இருக்கிறது. சரி பால் பழம் தயிர் அனைத்து பொருளும் நம்ம சாப்பிட்டு உறங்க போறோம். அசோதை முத்தத்திலே பலராமன் கண்ணன் பிறந்திருக்கின்றார் என்று அது பிள்ளை இல்லாத 12,000 கோபிஸ்தர்களும் ஆமா அது கண்ணனையும் பார்க்க வேண்டும் பலராமனையும் பார்க்க வேண்டும். அது கோபால மாதர்கள் வருகிற விதம் காண்க. நச்சு பார்த்து கேட்கணும். இங்க இருக்கணும் நீ வேற மணி பாருங்க.
ஆமா பணம் போக நல்லா இருக்கியா? நல்லா இருக்க கைண்டே. ரொம்ப நாளாவது பார்த்து. என்ன கைண்டே? எப்படிடா? இதனை குடிச்சவர கைண்டு மேல கை வைக்கிற நீ. அட ஒரு கை வாடல வச்சிட்டா. நான் புடிச்சியா இருக்குது. இறங்கலாமா? ஏமாப்பா? நான் தான் இறக்கணும். நீ அப்படியே அப்படியே நிக்கிற. பாப்பா நான் புடிச்சி இறங்கறேன் பாப்பா. அப்படியே இறங்கறேன். இரு. ஏதா மத்த கட்ட மண்ணில விட்டு போறா. பாப்பா. யாய். ஐயோ கைண்டே தயிர் பாதிக்கே போகுது பாரு கைண்டே. என்னாலும் இறக்குறியோ இல்ல இறக்கணும் லட்சணம். புடி. பாப்பா நல்லா இறக்கு. நீ ஒழுங்கா ஐயோ நீ இறக்க கைண்டே நான் அப்படி ஓடி போயிடுறேன். பாப்பா இதெல்லாம் 30 வரைக்கும். பாப்பா டப்பு இறங்கு பாப்பா. டப்பு இறங்கு. தாதா. எடில பாப்பா. இந்த சாகல எங்க கை வச்ச பாரு வாடா. அப்ப எனக்கு எங்க போய் வச்சிருக்கோம். சரி கைண்டே. தேவா வெயில்ல அந்த தெருவுக்கு போய் தயிர் வித்துரு அந்த ஒரே எங்க உடம்புலாம் சிடியா இருக்குது. நீ தயிர் வெட்டியோ மோர வெட்டியோ அப்படியே நச்சுடா இல்லையாண்டு நச்சாண்டு ஒரு எனக்கு வரும்போது மெரிச்சலாமான்னு ஒன்று வேண்டா பையன் நச்சாண்டு மாதிரி ஏதோ கம்யூனிட்டி உதவிட்டு போறது பையன். ஏன் பாப்பா இப்ப எங்க போய் வித்துட்டு வந்த? நான் என்னென்ன வித்த நீயே சொல்ல கைன்ற. நீ என்ன வித்துன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சொல்ல தயிர் வெத்தியோ மோர வெத்தியோ ஊற வெத்தியோ. ஐயோ ஊர் மேல போய் வெத்தியோ. காதுல ஒழுங்கா பொருளை என்கிட்ட கேட்கணும். ஊர் மேல போய் வெத்தியோன்னு சொன்னேன். இதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போறது கைன்ற. இங்க பாரு என் பேரு வந்து கிருஷ்ணவேணி. சரி ஆயர்பாடியில 12,000 கோபிஸ்தர்கள் நாங்க தயிர் மாறு வித்துட்டு பழக்க வழக்கம். சரி என் பேர் வந்து கிருஷ்ணவேணி. சரி நீலவேணி இருப்பேன். நீலவேணி இருந்தா கேஷானா குடிக்கிறான் பாரு. தடி கூட சாவட்டு இன்னும் செட்டிக்கார அதுக்கே தேவை. நான் சாவட்டு அதனால என் பேர் நீலவேணி. சரி கிருஷ்ணவேணி இருப்பேன். அப்புறம் என் பங்குஜம் இருப்பேன். எல்லாத்தையும் ஒருத்தவர்த்தங்களா கூப்பிடு. வந்து நான் வர முடியாது. நீ எந்த மாதிரி ஆட்கள் நீங்க இந்த இதுல இருக்கிறாங்க நீங்க. என்னடி இது பிஸ்டல் சத்தம் கேக்குது? எங்க குக்கூல எதுனா அடுப்புல வச்சுக்கிறீங்களா நீங்க? வாங்க வாங்க. இந்த வீதி வீதியா போய் பால் தயிர் தான் விற்கிறேன் நான். நீ பால் தயிர் விற்கிறதோட மட்டும் ஒண்ணு விற்க சொல்ல. நான் பால் 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 மட்டும்தான். வேற என்ன வச்சுக்கிறேன்? நான் பால் வச்சுக்கிறேன், மோர் வச்சுக்கிறேன், தயிர் வச்சுக்கிறேன். இந்த ஊர்ல எந்த நாடால வச்சுக்கிறேன்? நான் அது மாதிரி பொண்ணு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச கால் வேசி கட்டிக்கார அவர் தான் வச்சுக்கிறேன் நினைக்கிறேன். அவரா? ஆமா. அவர் முன்ன திறந்து சுத்தி சுத்தி வராது. என்னையா பாத்துக்கிறாரு. ஒரு மஞ்சள் என்ன பண்ணுவாரு? அது மாதிரி பொண்ணு நான் கிடையாது. என் பேரு தான் அம்புஜவேணி. தயிர் ரொம்ப நாளா தலைமையில இருக்குது. பாலெல்லாம் நான் என்ன சொல்றேன், ஒன்று உழக்கு எப்படி எனக்கு தயிர் வேணும் அதை மட்டும் சொல்லு. எனக்கு அழக்கா ஒன்று உழக்கு. இந்த உழக்கா வாரத்துல கிட்ட சொல்லு. ஆமா தவறு. இந்த உழக்கு வந்து உங்க மாமியா உழக்கு எவ்வளோ, உன் உழக்கு எவ்வளோ? என் மாமியா உழக்கு தேஞ்சு போன உழக்கு. அவள் வந்து எத்தனை நாள் எங்க மாமியா வழக்கு ரொம்ப தேஞ்சு பண்ண வழக்கு. எங்க மாமியா வழக்கு ரொம்ப தேஞ்சு பண்ண வழக்கு. அது வந்து 50 பைசா தான் வித்தான். சரி எனக்கு வந்து 5 ரூபாய். அதான் ஏன் உனக்கு 5 ரூபா, மாமியா வழக்கு 2 ரூபா. அது வந்து ரொம்ப அடி வாங்கினாங்க. கடவுளே நாராயணா அடிக்கூடாது பாக்குறேன் வரும். ஐயோ நல்லா போத காண மாட்டேன். எந்த உயிரை
எங்க மாமியா வழக்கு ரொம்ப தேஞ்சு பண்ண வழக்கு. அதனால எனக்கு புது வழக்கு 5 ரூபா தான் கேன்றேன். என் உயிரை வாங்கி கொட்டிடுற கல்யாணி கம்மி பாபா. நான் என்ன சொல்றேன், தயிர் எனக்கு கொஞ்சம் ஊத்திட்டு போ. காசு காலையில வாங்கி ஊத்து. அன்னைக்கு நீ தயிர் வாங்கி முடுக்கு குடிச்சிய அந்த காசு அந்த தரல நீ. அது அப்புறம் வாங்கி அந்த சந்தில அந்த ஏறி வரவேற்று பண்ணீங்க. கரும்புல போய் காய்ச்சிக்கலான்னு சொன்னா செவடியா போயா. அப்பா வேலைக்கு வந்து கை சேர்றான். என்ன வேலைக்கு? என்ன வேலைக்கு? உங்களுக்கு தான் கரும்பு தோட்டம் நிறைய ஆகுது இல்ல? ஆமா, கரும்பு சொன கழிக்கிற வேலை. உங்களுக்கு தான் கரும்பு தோட்டம் நிறைய இருக்குது. அதுல கரும்புல வந்து கை சேர்றான். ஐயோ, கரும்புல கரும்புல சோள கை சேர்றான். நாட்டார இப்படி சொல்றாரு இந்த கயின்று. அங்க வந்து நடுக்கல்ல கழிக்க வேணாம். ஓரமா வரப்போரமா கழிச்சிட்டு போ. பாப்பா நான் என்ன சொல்றேன், எனக்கு நேரம் ஆகுது, எனக்கு பசிக்குது. உங்களை மாதிரி முன்னாத்துல போடல, எனக்கு போடு பாப்பா தயிர். அம்மா தயிர் கலப்பாகுது இறக்கு கயின்றது. பாப்பா பாப்பா கொஞ்சம் தயிர் ஊத்து பாப்பா. தயிர் என்ன பாப்பா உன் தயிர் ஃபுல்லா கீழே கொடுத்து? ஐயோ, கெட்டே வித்தா யாரும் வாங்க மாட்டாங்க. கத்திரிக்காய் வாங்குறேன் இதில் நிக்குது. ஆமா, வெண்டைக்காய் வாங்குறேன் துண்டில் நிக்குது. புளிச்சக்கரை வாங்குறேன் துண்டில் நிக்குது. உன் தயிர் மட்டும் நிக்க மாட்டேன். அப்பனா தயிர் கட்டியா கொடுத்தா காசு தருவான். ஆமா, இல்லன்னா காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. வந்த பையா பாத்திரி மட்டும் போக வேண்டியது. 1/2 லிட்டர் தான் தயிர் வாங்கினா 5 லிட்டர் தண்ணி ஊத்தணும் தயிர் கயின்ற. நானு இந்த ஊர்ல இருக்காங்க யாதமா இருக்காங்க. ஏன்டியா உயிரை வாங்குறேன்? இறக்க முடியாது பேர். நீ உன் தயிர் வச்சு வேணுமா? உன் தயிர் வேணும், ஒரு மயிர் வேணும். போடி போடி. நான் மட்டும் கிடையாது, தங்கச்சி வச்சுக்கிறான். கிருஷ்ணவாணி. ஆமா ஆமா, கிருஷ்ணவாணி. போய் போறாம வழியா. உயிரை வாங்குது இன்னைக்கு. நானும் ஏதாவது வைப்பாங்கன்னு பார்த்தேன். காட்டு பண்ணியாது அது காட்டி பண்ணல, சேலத்தாவில் அது. அந்த பக்கம் கரும்பு தோப்பு பக்கமா போயிடும் போது சுட்டு தள்ளுவானுங்க. பாபா நீ வந்து நான் அப்படிதான் இருக்கிறேன் நினைச்சேன். பொண்ணு கிடையாது நானு. இந்த மாதிரி கிண்டலா பேசிக்கினு அங்க கைய வச்சுக்கினு இது மாதிரி எல்லாம் இடக்க மடக்கா பண்ணனா வச்சுக்க. கீழே என்னது இது? அந்த மண்ணை நீ கண்ணில் கொட்டினா என்ன பண்ணுவேன்? நான் கீழே நிமிட்டிடுவேன். யார் கல்யாணத்துக்கு கூட கொட்ட பையா கீழே நிமிட்டா உன் வேலையே முடிஞ்சுது. காலை வீதி கருமாதிரமா. சரி சரி, மோர் வாங்கலையா? கம்முனிதா பாருங்க. இது சாமியா? இது இதெல்லாம் போத மாட்டேன். இது மடி போத மாட்டேன். அம்மா நான் என்ன சொல்றேன், ஒன்று கொஞ்சம் காலையில இருந்து வித்துட்டு வரேன்டா. யாருமே போனி பண்ணல. அம்மா நான் வைக்கிறேமா உனக்கு. இப்ப என்னது போனி பண்ணி காசு வைக்கிறேன்றான். போனி பண்றேன்ற? ஆமா. கை எப்படி ராசி? நல்ல ராசியா? சோ மாரியத தாயே. பாப்பா நீ வலிஸ்டாங்கடா. சரி என்ன நோரே ஆகுது. டேய், அதாவது முன்ன வந்தாங்க பத்தியா, எங்க அக்கா எங்க தங்கச்சி எல்லாம் மோர் வித்துட்டு இங்கதான் வரணும். எங்க இருக்கிறான்னு பாரு.
இல்ல எதுக்கு கூப்பிட்டீங்க நீலவேணி கிருஷ்ணவேணி இருக்கிறான் இவையா ஆட மாட்டேங்கிறேன் நான் அடக்க உடக்கண்டி அடக்க ஒடுக்கமான பொம்பளை உங்களை மாரி பச்சாரி கிடையாது நாங்க அடக்க உடக்கமானவ அமரே சரிடி உன் வியாபாரம் எப்படி நல்லா போச்சு அவர்களுக்கு ஆலமரத்துல மாட்டி வச்சுவாங்க தங்கைகளா அன்பே நாருயிரே எனக்கு வந்த ஆசை பொங்கலியே கான்ட்ராக்டெல்லாம் கொடுப்ப அதை வலிக்குதாங்க அண்டாவுக்கு ஒருக்கே ஆகுது பாரு ஆமா நீ கொஞ்சம் மத்தடி இது யாரு தங்கைகளா நீ எந்த தேர்வு பண்ண நான் நடுத்தெருவு பண்ணடி அப்படியே ஓரளவுக்கு ஆச்சு வியாபாரம் அப்புறம் எடுத்து அந்த வீட்டுல தெருவு நான் செட்டார் தெருவுக்கு போனேன் நான் போனேன் பழைய தெருவுக்கு சாண்டா குடிச்சும் ஒருத்தவங்க கூட வாங்கல என்னன்னு தெரியல ஒரு நாள் ஓடும் என் தயிர் புளிச்சு போச்சு வாங்கலையா ஆமா நான் என்ன சொல்றேன் ஏண்டி ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டீங்களா என்னக்கா நீ உன் தெருவுல எதனா அதிர்ஷ்டத்தை கண்டீங்களா எதுவும் கண்டலக்கா உனக்கு தெரியுமா தெரியாது அங்க பாரு ஆயர்பாடியிலே